கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு வழிகாட்டிய நட்சத்திரம். மத்தேயு 2:9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் பெத்லெகேமின் நட்சத்திரத்தை குறித்து நினைக்காமல் பேசாமல் இருக்கவே முடியாது. நட்சத்திரங்களை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டுள்ளது. என்னாகமம் 24:17 யாக்கோபிலிருந்து எழும்பும் நட்சத்திரத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாக நட்சத்திரங்கள் மிகுந்த வெப்பத்தை உடையவர்களாக இருந்து நியூக்ளியர் ரியாக்ஷன் மூலம் தானாகவே ஒளியை கொடுக்கக்கூடியவைகள். நட்சத்திரங்கள் கர்த்தரின் படையில் யுத்த வீரர்களாக இருந்தன. நியாயாதிபதிகள் 5:20 வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிஸ்ராவோடு யுத்தம் பண்ணின என்று எழுதப்பட்டுள்ளது. எரேமியா 31:35 சூரியனை பகல் வெளிச்சத்துக்காகவும் சந்திரனை ரா வெளிச்சத்துக்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் எனும் நாமமுள்ளவர் ஆகிய கர்த்தர் என்று எழுதப்பட்டுள்ள வார்த்தையின்படி சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வெளிச்சம் தருவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, யோபு 38:7 அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி, தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே என்று தேவ தூதர்கள் நட்சத்திரங்களுக்கு ஒப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். கிறிஸ்து பிறந்து சுமார் 2 வருடங்கள் ஆன போது மத்தேயு 2:11 வரை எழுதப்பட்டுள்ள சம்பவம் நிறைவேறியது. யோரேது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அந்த நாட்களில் கணிதம், அறிவியல் போன்று வான சாஸ்திர கல்வி, அதாவது ஆஸ்ட்ராலஜி இவை கட்டாய பாடத்திட்டமாக இருந்தது. மத்தேவில் பதிவு செய்த சாஸ்திரிகள் ஈராக், ஈரான், சவுதி, ஏமன் போன்ற இந்த நாடுகளிலிருந்து அழைக்கப்படும் பெர்சியா, அரேபியா, சேபான் நாடுகளை சார்ந்தவர்கள். அவர்கள் 3 விதமான காணிக்கைகளை கொண்டு வந்தபடியால் 3 சாஸ்திரிகளாக இருந்திருக்கலாம் என்று கருதப்பட்டாலும் அவர்கள் எண்ணிக்கையில் ஏராளமானவர்களாக இருந்தார்கள். அதுவரைக்கும் உலகத்தில் காணப்படாத மிகவும் பிரகாசமான புதுவித நட்சத்திரம் கிழக்கு திசையில் தோன்றியது. வான சாஸ்திரங்களை படித்து கொண்டிருந்த ஒவ்வொரு தேசங்களை சார்ந்தவர்களும் இந்த புது நட்சத்திரத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார்கள். கிழக்கு திசையில் தோன்றிய நட்சத்திரம் மெதுவாக மேற்கு திசையை நோக்கி நகர ஆரம்பித்தது. ஒரு விசேஷித்த ராஜாவின் பிறப்பை இந்த நட்சத்திரம் குறிக்கிறது என்று சாஸ்திரிகள் அறிந்தபடியால் நட்சத்திரம் நகர்ந்த திசையை நோக்கி அவர்களும் பயணம் செய்ய தொடங்கினார்கள். நட்சத்திரங்கள் பொதுவாக பூமியிலிருந்து கோடிக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ளன. ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு பூமியில் தோன்றிய இந்த நட்சத்திரம் பூமிக்கு மிகவும் அழகான தூரத்தில் மனிதருடைய கண்கள் அது நகரும் திசையை தெளிவாக கணக்கிட வசதியான தூரத்தில் நகர்ந்தது. அது மாத்திரமல்ல, பூமிக்கு மிகவும் அருகான தூரத்தில் இருந்ததால் அதன் பிரகாசமும் மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக இருந்திருக்கும் என்று சாஸ்திரிகளும் கணக்கிட்டனர். சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டிய நட்சத்திரம் இஸ்ரவேலுக்கு நேராக வழிகாட்டியது. சாஸ்திரிகள் ராஜா பிறந்திருக்கிறார் என்று அறிந்ததால் நேரடியாக ஏரோதின் அரண்மனைக்கு சென்று விசாரித்தார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்களிடத்திலிருந்து மீகா 5:2 சொல்லப்பட்ட, எப்பிராத்தை எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தின் உடையது என்று கிறிஸ்துவானவர் பெத்லெகேமிலே இருந்து தோன்றுவார் என்பதை சாஸ்திரிகள் அறிந்து கொண்டார்கள். ராஜா சொன்னதை கேட்டு பெத்லெகேமுக்கு சென்றபோது நட்சத்திரம் இன்னும் பூமிக்கு இறங்கி வந்து அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம்
பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது என்று வாசிக்கிறோம். கிழக்கில் தோன்றிய நட்சத்திரம் ஏராளமான சாஸ்திரிகளை இயேசுவினிடத்தில் வழிநடத்தியது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். இதையே தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. பாவ இருளில் இருக்கும் ஒவ்வொருவரையும் நீதியாகிய கிறிஸ்துவினிடத்தில் செல்ல வழிகாட்டும் நாம் ஒவ்வொருவரும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். நாம் ஒளியை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்மை சுற்றி உள்ள அறியாத ஒரு கூட்ட ஜனங்களை இயேசுவினிடத்தில் வழி நடத்துவதே உண்மையான கிறிஸ்மஸ். கிழக்கில் தோன்றிய நட்சத்திரமாக நாமும் இந்த நாளில் மாற கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்யும் பரம தகப்பனே, முடிக்குமானாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் ஒளியாகிய அனுப்பினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தில் வெளிப்பட்ட மெய்யான ஒளியே எங்களை உம்முடைய ஒளியால் பிரகாசிக்க பண்ணியது போல இருளில் இருக்கிற அநேக ஜனங்களை மெய்யான ஒளியாகிய உம்மிடத்தில் வழிகாட்ட உம்முடைய நட்சத்திரங்களாக எங்களுக்கு இந்த நாளில் மாற எங்களை கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.